பத்மவாணி மகளிர் கல்வி நிறுவனங்கள் சார்பாக இன்று ஒரு விழா, சிறப்பான விழா. அதாவது தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி பயிற்சி வகுப்பு தொடங்கக்கூடிய ஒரு விழா நடந்தது. தமிழன் அகாடமியும் பத்மவாணி கலை அறிவியல் கல்லூரி மகளிர் கல்லூரி நிறுவனமும் கல்லூரியும் சேர்ந்து ஒரு மகளிருக்கு, அதாவது கல்லூரி மாணவிகளுக்கு தமிழ்நாட்டில் அந்த இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான பயிற்சி இன்றைக்கு துவங்கி இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவிகளை சந்தித்து பேசியிருந்தோம். எப்படி டெக்னிக்கலாகவும் அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்கலாம், அதாவது இந்த தமிழ்நாடு இந்த தேர்வாணைய இந்த பயிற்சி எப்படி அவங்க அவர்களை மேம்படுத்தி கொள்ளலாம், அதே சமயம் மனதளவிலும் அவர்கள் எப்படி தயாராக வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசினோம். மகளிரும் கல்லூரி மாணவிகள் ரொம்ப ஆர்வமுடன் கேட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பத்மவாணி கலை அறிவியல் மகளிர் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தமிழன் அகாடமிக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போறதுக்காக ரெடி ஆயிருந்தாரு. 3ஆம் தேதி போறேன்னு சொல்லிட்டு அதுக்காக 10 பேர் குழுவும் அமைச்சிருந்தாரு. இந்த சூழ்நிலையில கர்நாடக முதலமைச்சர் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்க வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அன்புமணி ராமதாஸ் இதை பத்தி சொல்லியிருந்தாரு, போக கூடாதுங்க. இந்த சூழ்நிலை அவங்களே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா மேகதாட்டு அணை கட்டுவதற்காக தீவிரமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் கர்நாடக அரசாங்கம். தமிழ்நாட்டில் நம்ம சட்டமன்றத்திலேயே தீர்மானமோ போட்டிருக்கோம், மேகதாட்டு அணையை கட்டக்கூடாது, காவிரி படுகையில எந்த ஒரு கட்டுமான பணியும் நடைபெறக்கூடாது என்ற தீர்மானங்களை நம்ம ஒருமனதாக கட்சி பாகுபாடின்றி அனைவரும் ஒத்துக்கொண்டு நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியிலையும் அதாவது பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் நிறைய முக்கியமான கேள்விகளை மேகதாட்டு சம்பந்தமாக அவங்க கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு தான் இன்றைக்கு அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கேள்விக்கு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, அப்பர் ஐபீரியன் ஸ்டேட்ஸ், லோவர் ஐபீரியன் ஸ்டேட்ஸ், அதாவது கடைமடை மாநிலங்களோ இல்ல அந்த முதல் மடை மாநிலங்கள்லாம் எதையாவது கட்டணும் என்றால் அந்த காவிரி படுகையிலையோ இல்லை எந்த ஒரு நதிநீர் படுகையிலையோ முதல் மடை மாநிலங்கள் எதாவது கட்டணும்னா கடைமடை மாநிலங்கிட்ட அனுமதி வாங்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனா அந்த சட்டத்தை கர்நாடக அரசு காப்பாற்ற போகிறதா இல்லையான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அப்போ அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு, கடைமடை மாநிலங்களுடைய அனுமதி தேவையே இல்லை, தேவையில்லாம கட்டலாம் அப்படின்னு ஒரு அமைச்சரே பதில் சொல்லியிருக்காரு. இந்த கேள்வியை நம்ம எழுப்பலன்னா அந்த பதில் அவர் கொடுக்க போறது இல்லை. அப்படிப்பட்ட அது சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். எந்த ஒரு நதிநீர் படுகையிலையும் எந்த ஒரு தடுப்பணையோ இல்ல கட்டுமான பணியோ டேமோ கட்டும் பொழுது கடைமடை மாநிலங்களுடைய அனுமதியின்றி எதையுமே கட்டக்கூடாது என்பது சட்டம். அதை அந்த அமைச்சர் இல்ல வாங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் இன்றைக்கு மதியம் இன்னைக்கு ஒரு கேள்வி, அதுவும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி எழுதியிருக்கிறாங்க. மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு டிபிஆர், டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறதா, கர்நாடக அரசுக்கு நீங்க அனுமதி வழங்கி இருக்கிறீங்களா மத்திய அரசாங்கம்னு கேட்கும் பொழுது நீர்வளத்துறையோட இணையமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு, காவிரி நதிநீர் ஆணையம் அப்படிப்பட்ட டிபிஆருக்கு கர்நாடக அரசுக்கு அனுமதி தரவில்லை. அதே போல நீர்வளத்துறை சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசும் மத்திய அரசும் இப்படிப்பட்ட ஒரு டிபிஆர் கொடுப்பதற்கு, அதாவது அந்த தகவல் அறிவிப்பை கொடுப்பதற்கு எந்த ஒரு டிபிஆர்னா டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஃபார் மேகதாட்டு டேம் அனுமதி தரவில்லைன்னு பதில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மேகதாட்டு டேமுக்கு அந்த மாதிரி ஒரு பூர்வாங்க அனுமதி கூட கிடையாது அப்படின்னா மேகதாட்டு டேமை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லி இப்ப மேல்முறையீடு போறேன்னு சொல்லியிருக்காங்க கர்நாடக முதலமைச்சர். திறந்து விட முடியாது அப்படின்னு தண்ணி இல்லைன்னு விட்டாங்க 3 முறை. அதாவது பாத்தீங்கன்னா மேகதாட்டு டேம் விட்டுடுங்க, 4-5 டேம் அங்க கட்டி இருக்கிறாங்க கர்நாடக அரசுல. அங்க நமக்கு தண்ணி, நமக்கு உரிமையான தண்ணி, தமிழ்நாட்டுக்கு உரிமையான தண்ணி 404 டிஎம்சி, அதாவது 750 டிஎம்சி தான் காவிரி தண்ணி வருடத்திற்கு வருகிறது என்றால் தமிழ்நாட்டுக்கு உரிமையான தண்ணீருடைய அளவு 404 டிஎம்சி. கர்நாடகாவுக்கு உரிமையான தண்ணீருடைய அளவு 284 டிஎம்சி தான். ஆனா வருட கணக்காக நிறைய
நெகோசியேஷன்ஸ், நிறைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு 404 டிஎம்சி குறைஞ்சி இன்னைக்கு நமக்கு 175.25 டிஎம்சி தண்ணி தான் நமக்கு இன்னைக்கு அவங்க கொடுக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கிறது. சட்டம்னா காவிரி நதிநீர் ஆணையத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அதை அப்ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு 175.25 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு கண்டிப்பாக தர வேண்டும். அது எப்படி தரணும்னா 12 மாதத்துக்கும் இந்த தண்ணீரை பிரிச்சு கொடுக்கணும். ஒரு மாசத்துல 28 டிஎம்சி, இன்னொரு மாசம் 12 டிஎம்சி அப்படின்னு. ஆனா இது வரைக்கும் அத மாதிரி சொல்லி எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு 12 மாதத்துக்கான தண்ணீரை கர்நாடக அரசு இது வரைக்கும் மாசம் மாசம் திறந்து விட்டதாக சரித்திரமே கிடையாது. அவங்க சுப்ரீம் கோர்ட்டோடைய தீர்ப்பையோ இல்ல மத்திய அரசாங்கத்துடைய தீர்ப்பையோ இல்ல காவிரி நதிநீர் ஆணையத்துடைய தீர்ப்பையோ எதையுமே கர்நாடக அரசு இது வரைக்கும் மதித்ததே இல்லை. எப்ப அவங்களுக்கு தோணுதோ ஏன் தண்ணி திறந்து விடுவாங்க தெரியுமா? அவங்க அணையெல்லாம் ஃபில் ஆகி அது வெளியில வந்து பிரச்சனை ஆயிடும். அணை ஃபில் ஆயிட்டா என்ன ஆகும்? டேம் ஃபில் ஆயிட்டா தண்ணி வெளியில வந்து அந்த உபரி நீரை தான் நமக்கு கொடுப்பாங்க. நமக்கு உரிமையான நீர் அவங்க கொடுத்ததே கிடையாது. அவங்க ஊரு வெள்ளத்துல முழுகக்கூடாது என்பதற்காக எக்ஸ்ட்ரா வர தண்ணி தான், அந்த வெள்ள நீரை மட்டும் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாங்க. அப்படிதான் இது வரைக்கும் நடந்திருக்குது. அதனாலதான் இந்த வாட்டி நம்ம கேட்கிறோம், வெள்ள நீர்லாம் வேணாம், எங்களுக்கு உரிமையான நீரை கொடுங்கன்னு கேட்கிறோம். அவங்க திறந்து விடலைன்னா அப்ப என்ன பண்றதுன்னு என்ற அரசாங்கங்கள் முடிவெடுக்க வேண்டும். தொடர்ந்து அவர் முதலமைச்சர் விஜய் கர்நாடகா போகக்கூடாதுன்னு பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருது. இப்ப அதே கருத்தை சிவகுமார் இப்ப நீங்க வர வேணாம்னு சொல்லிட்டு கர்நாடக முதலமைச்சர் கேட்டாச்சுங்க. அது சொல்லிட்டு எல்லாருமே ஒரு தமிழ்நாட்டுல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள், எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு விவாதிச்சு ஒரு நல்ல முடிவை எடுத்து அதற்கு பின்னாடி நம்ம என்ன பண்றதுன்னு பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்படுது, அவரு கொஞ்சம் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவர் ஒரு முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்து பணியாற்றிருக்காரு. நாங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் பசுமை தாயகம் தலைவராக பல காலம் பணியாற்றி இருக்கிறார். அதுவும் வந்து நீர் வளம், நீர் மேலாண்மை பற்றி நிறைய விஷயங்களை வந்து ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எந்த ஊர்ல எந்த தண்ணி, எந்த காவேரியா இருக்கட்டும், வைகையா இருக்கட்டும், பாலாறாக இருக்கட்டும், எல்லாமே தாமிரபரணி, எல்லாவற்றை பற்றியும் அது எந்த பகுதியில வருகிறது போன்ற நிறைய விஷயங்கள் அவருக்கு நன்றாக அதுல வந்து ஒரு ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிஹெச்டி அவருக்கு தெரியும் அவருக்கு. அதனால அவருக்கு இந்த விஷயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறதுனால அதை பத்தி நிறைய அவருக்கு புரிதல் இருக்கு. நிறைய பேசுறதுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மீட்டிங்ல வந்து நிறைய தரவுகளை வைத்துதான் அவர் பேசுவாரு. எதுவுமே ஒரு பேஸ்லெஸ்ஸா தரவு இல்லாம அவர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேஸ் இல்லாம அவர் பேசியிருக்கவே மாட்டாரு. அதனால அதுல உண்மைத்தன்மை நிறைய இருக்குது. நன்றி.